குட் மார்னிங் ஆல். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம பைனரி வேரியபிள்ஸோட பார்த்தோம். பைனரி வேரியபிள்ஸ் என்னன்னா, அந்த செஷன் லெவல்ல நம்ம வேரியபிள கிரியேட் பண்ணிட்டு, அந்த வேரியபிள் ஸ்கோப்ல இல்லாட்டியும் கூட நம்ம வேல்யூ அசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணது தான் அந்த பைனரி வேரியபிள்ஸ். சரிங்களா? ஸோ பைனரி வேரியபிள்ஸ் நமக்கு தேவையான பைனரி வேரியபிள்ஸ கிரியேட் பண்ணி, அப்ப நம்ம மேல எப்ப வேரியபிள்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணணுமோ, அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதர் தென் தட் எப்படி ஓப்பன் விசிபிலிட்டி வேரியபிள்ஸ பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? பிஎல்எஸ்கியூஎல்ல வந்து எஸ்கியூஎல்லேருந்து பிஎல்எஸ்கியூஎலோட மேஜர் டிஃபரன்ஸே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான். இங்க இந்த லூப்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுல வந்து 3 வகையான அ அ லூப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச்சிங், செலக்ஷன் அண்டு அப்புறம் என்னன்னா அ லூப்பிங். சரிங்களா? ஆம் பிரான்ச்சிங்ல வந்து இஃப் எல்ஸ் இதெல்லாம் வரும். சரிங்களா? செலக்ஷன்ல கேஸு இதெல்லாம் வரும். லூப்ல வந்து சிம்பிள் லூப்பு, ஒயில் லூப்பு இந்த இதெல்லாம் வந்து ஃபார் லூப் இதெல்லாம் வந்து லூப்பிங் இதுல வரும். ஸோ இதுல ஒண்ணா வந்து டீப் டைவ் இது பார்த்துக்கலாம். சரிங்களா? இதோட ஆ கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட்ல இதுல வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வருங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இஃப் தென் எல்ஸ், எண்ட் இஃப், எல்எஸ்எஃப், கேஸ், எண்ட் கேஸ், எண்ட், லூப், ஃபார் லூப், ஒயில் லூப், எண்ட் லூப், எக்ஸிட், கோ டூ இந்த கீவேர்ட்லாம் நீங்க வந்து ஆம் இதுல பார்ப்பீங்க. ஆ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ இதுல ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா? பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட்ல இது 3ம் வரும். சரிங்களா? பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட்ல இது 3ம் வரும். ஒண்ணு வந்து சிம்பிள் இஃப், நெஸ்டட் இஃப், அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் ஆர் இஎல்எஸ்எஃப். இந்த 3ம் பிரான்ச்சிங்ல வரும். சரிங்களா? இதோட ஜெனரல் சின்டாக்ஸ் நான் இஃப்க்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். சரிங்களா? இஃப் இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் வேணா இருக்கலாம். அது ட்ரூ ஆனா இந்த ஸ்டேட்மென்ட்லாம் ப்ராசஸ் ஆகணும். இல்லையா இந்த இது ஃபெயில் ஆச்சுன்னா, டைரக்ட்டா இங்க எண்ட் இஃப்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த எண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த இது ப்ராசஸ் ஆகும். இதான் வந்து சிம்பிள் இஃப். சரிங்களா? சிம்பிள் இஃப்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஃப் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, தென் என்ன இது பண்ணும். சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் அந்த கண்டிஷன் தென் ட்ரூ ஆச்சுன்னா என்ன? இல்லாட்டி எண்ட் இஃப். இங்க ஃபெயில் ஆச்சுன்னா டைரக்ட்டா எண்ட் இஃப் வரும். சரிங்களா? இதுதான் வந்து எண்ட் இஃப். அதுக்கப்புறம் சிம்பிள் இஃப். சரிங்களா? சிம்பிள் இஃப் ஸ்டேட்மென்ட். அதுக்கு இது ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் போட்டிருக்கேன். சரிங்களா? நம்பர் 1, நம்பர் 2ன்னு 2 இன்புட் எடுத்திருக்கேன். அந்த வேல்யூ ரிசல்ட்ட ஸ்டோர் பண்ணி சரிங்களா? நம்பர் 1 வந்து நம்பர் 2 கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் அந்த இத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? பாருங்க. நம்பர் 1 10 5. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு நான் செட் சர்வர் புட் 5 பாத்தீங்களா? நம்பர் 10 இஸ் பிக்கர் தென் 5. சரிங்களா? பாத்தீங்களா? நான் 2 இன்புட் எடுத்திருக்கேன். நம்பர் 1ம், நம்பர் 2 2 இன்புட் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிரிண்ட் பண்ணது தான் இது. அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். நம்பர் 1 வந்து நம்பர் 2 விட பெருசா? பெருசா இருந்துச்சுன்னா இத வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. இப்ப இது ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இது இருக்கு. ஆ 5, 4 அவ்வளோதான். சரிங்களா? இப்ப வந்து இது 2 பாத்தீங்கன்னா, இது 2ம் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இந்த ப்ரோகிராம்ல போயிருக்கு. 5 வந்து நம்பர் 2 ஓட பெருசு கிடையாது. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 குடுத்துருக்கேன். செகண்ட் 5 இருக்கு. ஸோ டைரக்ட்டா அந்த எண்ட் இஃப்க்கு வந்துரும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கோ அந்த இத வந்து இது பண்ணிரும். சரிங்களா? இப்படி வரையில நம்ம ஹேண்டில் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் நெஸ்டட் இஃப். இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தேவைன்னா, இது இன்னொரு இஃப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
லெஸ் தென் இது வந்து நான் ஜஸ்ட் இன்னொரு இஃப் ஆட் பண்ணேன். இது வந்து லெஸ் தென் இருந்தா அந்த இதில இப்போ வந்து 3 இப்போ 5 பார்த்தீங்கன்னா, செகண்ட் இதில ஸோ இது மாரி நம்மளுக்கு தேவைய பொறுத்து நம்ம நம்மளோட இஃப் ஸ்டேட்மெண்ட்ட எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து சிம்பிள் இஃப் சரிங்களா? சிம்பிள் இஃப்ன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு வந்து ஆ இந்த கண்டிஷன் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ஃபர்தர் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, அதுக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா, நெஸ்டட் இஃப்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன பண்றோம்னா, ஸோ இப்ப இது கிரேட்டர் தென் இதாயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இமிடியேட்டா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு, வேற ஏதாச்சும் எனக்கு தேவ. இப்ப வந்து இதுக்கு முன்னாடியோ இப்ப வந்து என்னன்னா, இதுக்குள்ள இப்ப இஃப் ஈவன் நம்பர். இப்ப நான் வந்து என்ன வந்து ஃபர்தர் இன்னொரு வேலிடேஷன் பண்றேன். ஆ அத டிவைட் பண்ணி 2ஆல 0 வந்துச்சுன்னா, இது வந்து ஈவன் நம்பர்ன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம இது ஃபெயில் ஆச்சுன்னா, நம்ம இத எல்ஸ் ப்ளாக்ல ஹேண்டில் பண்ணலாம். எல்ஸ் இப்ப இது ஆட் நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இஃப்போட க்ளோஸ் எண்ட் இஃப் அதுக்கப்புறம் இமிடியேட்டா இருக்கணும். சரிங்களா? எண்ட் இஃப் சரிங்களா? இது வந்து தான் நெஸ்டட் இஃப்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் வருது. சரிங்களா? இந்த இஃப் ட்ரூ ஆச்சுன்னா இது எல்ஸ். இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்க இந்த இஃப் இங்க முடிஞ்சிரும். இந்த இஃப் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இஃப் இது ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் இது முடியும். அதுக்கப்புறம் வெளிய போகும். ஸோ இது மாரி எந்த இஃப் இதாகுதோ அங்கருந்து அப்படியே வந்து அடுத்ததுக்கு இதாயிட்டு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரி நம்மளுக்கு எவ்வளவு ஆப்பரேஷன்ஸ் நம்ம வேலிடேஷன் பண்ணணுமோ, அவ்வளவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ன்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த மாரி இத நம்ம பண்ணலாம். சரிங்களா? இந்த மாரி வேலிடேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு தனியா எல்ஸ் போடணும்னா இங்க போடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல நல்ல ஆ குடுத்துறேன். நான் வந்து என்னன்னா, நல் பாருங்க. நான் நல் குடுத்துருக்கேன். ஸோ நல் குடுத்ததுனால, இங்க வந்து டைரக்ட்டா வந்து இங்க இதுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இங்க வந்துச்சு இத ஹேண்டில் பண்ணல. இத வந்து எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அது மாரி ஹேண்டில் பண்ணலாம். வந்து நல் வரையில ஹேண்டில் பண்ணல. ஸோ இத இதுக்கப்புறம் கண்டிஷன் என்னனாலும் நம்ம எழுதிக்கலாம். இஃப் ஆர் தென்
எல்லாம் குடுத்த இன்புட் வந்து நல்லுன்னு இருக்கும். ஸோ இந்த இஃப் நம்ம தேவையானத க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண இஃப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்போதுமே அந்த இஃப் ஓப்பன் ஆச்சுன்னா, அத நம்ம க்ளோஸ் பண்ணிறணும். நான் ஒண்ணு நல் குடுக்குறேன். நல் குடுக்குறேன். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 2 வேல்யூவும் நல் குடுத்ததுனால, இங்க வந்து செக் பண்ணுச்சு. இது ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் ஆனா டைரக்ட்டா இதோட எல்ஸ் ப்ளாக் வந்துச்சு. இங்க வந்துச்சு. இது செக் பண்ணுச்சு. ஓகே நல்லா இருக்கு. இந்த ஸோ இது மாரி சிம்பிள் பிரான்ச்சிங் யூஸ் பண்ணி நீங்க வேரியபிள்ஸ செக் பண்ணி நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணுமோ, அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் தேவையோ, என்ன பிசினஸ் லாஜிக்கோ அத நீங்க பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிள் சிம்பிள் இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப். சரிங்களா? அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப். இதுல வந்து நெஸ்டட் இஃப்ங்கிறது வந்து ஒரு இஃப்க்கு அப்புறம் இமிடியேட்டா இன்னொரு இஃப் நம்ம வர்றது நெஸ்டட் இஃப். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்லி இஃப் எண்ட் இஃப் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் இஃப். இதுக்குள்ள நம்ம தேவையானது நெஸ்டட் இஃப். நம்மளுக்கு தேவையை பொறுத்து நம்ம இஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இஃப் இதுக்கப்புறம் இஎல்எஸ்எஃப். இந்த 3 தான் பார்த்தோம். இந்த இஎல்எஸ்எஃப். சரிங்களா? எல்ஸ் இஃப்ங்கிறது வந்து இந்த ஃபெயிலியர் ஆகையில இது வந்து ஃபால்ஸ் ஆகையில நம்ம எல்ஸ் போவோம். அங்க வந்து நம்ம என்னது நம்மளுக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ மறுபடியும் சேர்க்கிறதுக்கு இஃப் எல்ஸ் இஃப்ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆரக்கிள்ல இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்ல எல்ஸ் இஃப் இத வந்து மல்டிபிள் டைம் இது பண்ணாம, டைரக்ட்டா வந்து நம்ம ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்றதுக்கு ஆரக்கிள்ல ஒரு கீவேர்ட் இருக்கு. அதுதான் இஎல்எஸ்ஐஎஃப். அதுதான் இந்த பிரான்ச்சிங்ல சொல்லியிருப்பாங்க. இஎல்எஸ்ஐஎஃப். சரிங்களா? இஎல்எஸ்ஐஎஃப் பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்ஸ் இஃப் லேடர். சரிங்களா? டைரக்ட்டா இப்ப வந்து நம்ம இப்ப நான் நெறையா டிஎம்எஸ் குடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணாம ஜஸ்ட் சிம்பிளா நான் நினைக்கிறேன். இந்த எல்ஸ் வருதுல்ல, எல்ஸ் வரத டைரக்ட்டா இப்படி நம்ம குடுத்தோம்னா, இஎல்எஸ்ஐஎஃப்ன்னு டைரக்ட்டா வந்து இத வேலிடேட் பண்ணலாம். இந்த எண்ட் இஃப் தேவையில்ல. பார்த்தீங்கன்னா, இதுல டைரக்ட்டா வந்து அ இது வந்து ட்ரூ ஆச்சுன்னா இது ஜஸ்ட் அ இது சரிங்களா? இல்ல இது ஃபெயில் ஆச்சுன்னா, இமிடியேட்டா எல்ஸ் அதுக்கப்புறம் வேற கண்டிஷன் இமிடியேட்டா செக் பண்ணணும். வேற எதுவும் ஆப்பரேஷன் இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இஎல்எஸ்எஃப் யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஆப்பரேஷன் இல்ல டைரக்ட்டா நம்ம கண்டிஷன் வேலிடேட் பண்ணணும்னா, நம்ம இஎல்எஸ்எஃப் யூஸ் பண்ணலாம். இதனால வந்து நம்மனா இந்த எண்ட் இஃப் மல்டிபிள் எண்ட் இஃப் வரத ரெடியூஸ் பண்ண முடியும். இதுதான் இஎல்எஸ்எஃப். சரிங்களா? இமிடியேட்டா நான் இன்புட் வந்து நல்லான்னு செக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது சரிங்களா? இப்ப இதோட மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாச்சும் செக் பண்ணணும். சரிங்களா? இது இல்லாட்டி
அ இது கிரேட்டர் இருக்கு. லெஸ் தென் கண்டிஷன் இம்மீடியேட்டா ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது செக் பண்ணணும். தென் லெஸ் தென் இது சரிங்களா? அதுக்கப்புறம் இல்ல, இது ஃபெயில் ஆச்சுன்னா இது. இது மாரி மல்டிபிள் இஃப் கண்டிஷன் இம்மீடியேட்டா வந்து செக் பண்ணணும் அப்டின்னா, ELSF யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சின்டெக்ஸ் வந்து ஆரக்கிள்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் எல்ஸ், ஐஎஃப்எஸ் வராம டைரக்ட்டா சம்டைம்ஸ் என்னன்னா, எல்ஸ்ல வந்து வேற ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும்னா, அப்ப எல்ஸ், இஃப் தான் போகணும். அப்படி இல்லாம இம்மீடியேட்டா கண்டிஷன் செக் பண்றோம்னா, ELSF போயிடலாம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா 3 வேலிடேஷன வந்து ஒண்ணு ஃபெயில் ஆனோனே இம்மீடியேட்டா நம்ம பண்றதுக்கு இத யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 10, 5 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதாகி இந்த இது பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இன்புட் வந்துச்சு. இது வேலிடேட் பண்ணியிருக்குது. இப்போ வந்து செகண்ட் இது இத 3 இதுக்கப்புறம் 5 பார்த்தீங்கன்னா, செகண்ட் இதுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு. இது செக் பண்ணுச்சு. ஃபெயிலியர் ஆச்சு. எல்ஸ் இஃப் வந்துருச்சு. இத செக் பண்ணுச்சு. இது ட்ரூ ஆச்சு. இத பிரிண்ட் பண்ணிருச்சு. இது மாரி பிரிண்ட் பண்ணிட்டு இந்த எண்ட் இஃப்க்கு வந்துரும். சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கும் போயிருச்சுன்னா டைரக்ட்டா அது இதாயிருந்தா எண்ட் இஃப் வந்து வெளிய வந்துரும். சரிங்களா? ஆ சரிங்களா? இப்போ 3வதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது 3 குடுத்தேன். செகண்ட் இது நல். சரிங்களா? ம். 3 நல்லுன்னு குடுக்குறேன். சரிங்களா? பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணியிருக்கு. இதுவு ஈக்குவல் டூ நல்லான்னு இருக்கு. இல்ல. அதுக்கப்புறம் லெஸ் தான் ஆகுது, கிரேட்டர் ஆகுது இல்ல. கடைசில இது செக் பண்ணுது. நல்லா இருக்கு. ஓகே. தென் இது வந்து இது மாரி உங்களுக்கு எவ்வளவு கண்டிஷன் தேவையோ, அத பூரா நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் நான் ஒரு இது போட்டிருக்கேன். இதே வந்து நீங்க டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ எடுத்துக்கிட்டு நீங்க ஆ ஸ்டோர் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அத எடுத்துட்டு நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அவங்களோட நேம செக் பண்ணலாம். இல்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எது வேணாலும் செக் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த இது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, இந்த பிரான்ச்சிங் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க சிம்பிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? இதுதான் ஆ பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட்ல 3 கான்செப்ட் சரிங்களா? சிம்பிள் இஃப், நெஸ்டட் இஃப் அண்ட் ELSIF சரிங்களா? ஆ ஜஸ்ட் இந்த இது பார்க்கறதுக்கு புரியிற மாரி ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிரும். இத பொறுத்து தான் வந்து நீங்க PLSQLல எந்த மாரி புரோகிராம் பண்ண போறீங்க. சரிங்களா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, PLSQLல அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். சரிங்களா? இத வ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நாளைக்கு இதுலருந்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். சரிங்களா? ஆம். நெக்ஸ்ட்டு செலக்ஷன்ஸ பார்க்கலாம். இப்போ பிரான்ச்சிங் பார்த்துருக்கோம். செலக்ஷன்ஸ்ல நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? செலக்ஷன்ஸ்ல கேஸ் இதெல்லாம் வரும். நாளைக்கு செலக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் ஓவர்லோட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு ஆ செலக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.